ஐயா மிக பெருமையாக சொல்லலாம், தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கும் கிடைக்காத பல சிறப்பு திட்டங்கள் மத்திய அரசு வேலூர் மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கு ஐயா. குறிப்பாக உங்களுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் வேலூர் மாவட்டத்துக்குள்ள மட்டும் நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி 2637 கோடி ரூபாய். ஒரு மாவட்டத்திற்கு பாருங்க, ஒரு மாவட்டத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு 2637 கோடி ரூபாய் நிதி இந்த ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஐயா. வேலூர் ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட்டாக மக்கள் இருக்கக்கூடிய வேலூரும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு 980 கோடி ரூபாய் உங்களுடைய ஒரு மாவட்டத்திற்கு மட்டும், இந்த ஒரு ஊருக்கு மட்டும் ஐயா 980 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கின்றாங்க. இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தாங்க ஐயா வேலூருடைய கோட்டையை, சரித்திரம் வாய்ந்த கோட்டையை புதுப்பித்தல், புதிய பேருந்து நிலையம், பூங்கா என அற்புதமான திட்டங்கள். வேலூர் மக்கள் ஒரு வளர்ந்த ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி. ஒரு உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம் வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கைக்காக உடான் திட்டத்தில் 65 கோடி ரூபாய் ஒதுக்கி வேலூர் விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெற்று விட்டன. விரைவில் விமானம் வேலூருக்கு இயங்க இருக்கிறது. வேலூருக்கும் தஞ்சாவூருக்கும் ஏடிஆர் விமானம் விரைவில் சென்னையில் இருந்து இயங்க ஆரம்பிக்க போகுதுங்க ஐயா. சேலத்துக்கு உடான்ல சேலத்துக்கு இன்னைக்கு விமானம் போகுது. சேலத்துக்கு 4 விமானங்கள் போகுது. இன்னைக்கு தஞ்சாவூர் தயாராக இருக்கிறது. மிக வேகமாக சென்னை தஞ்சாவூர் விமான சேவை ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேலூர் விமானத்தளம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உடனடியாக இன்னைக்கு பாருங்க ஐயா வேலூர் எங்க போக ஆரம்பிக்குது பாருங்க. ஸ்மார்ட் சிட்டி எப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய மோடி ஐயா அவர்கள் உங்களுடைய ஊரை உயர்த்த வேண்டும், உலக தரத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஐயா நாங்க வேலூர் என்பது அதோ 1967 திமுக ஆட்சிக்கு வந்த போது உருவானது இல்லைங்க ஐயா. இதனுடைய சரித்திரம் மிக நீண்ட சரித்திரம். பல்லவர்கள் மன்னன், மராட்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், வேறு வேறு காலகட்டத்திலே கோலோச்சிய ஊருங்க ஐயா, கோலோச்சிய ஊர். அந்த சரித்திரத்தை மோடி அவர்கள் பார்க்கின்றார்கள். மறுபடியும் நம்முடைய வேலூர் நகரம் உலகத்திலே ஒரு முக்கியமான நகரமாக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு திட்டத்தையும் கூட நம்ம வேலூருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி,